சோகமா இருக்கேன் நீ ஏன்னு கேக்குறியாடா? சொல்லுங்கடா, என்ன ஆச்சு உங்களுக்கு? நான் டெஸ்ட் மேட்ச்ல இருந்து ரிட்டையர் ஆக போறேன்டா. டெஸ்ட் மேட்ச்? சரி, நான் ரிட்டையர் ஆகிக்கிறேனே. டேய் நீ யாரா? எதுக்குடா? நான் ரிட்டையர் ஆனா நீ ரிட்டையர் ஆயிருணுமா? நானே சோகத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கேன், உடனே ரிட்டையர். சரி, நீங்க ரிட்டையர் ஆகுறீங்கல்ல, நான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. உங்க ஜெர்சி இருக்குல்ல, கேளுங்க. உன் எமோஷன்ஸை கட்டுப்படுத்து, முன்னேறிடலாம். நான் சொல்றது கேளு. ஏன்னு கேட்டியா? ஒரு தம்பினா என்ன ஏன் அப்படின்னு கேட்கணும். சொல்லுங்க, ஏன் என்னாச்சு? அதான்டா எனக்கும் தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. திடீர்னு வேர்ல்டு கப் போலான்னு தோணுது, திடீர்னு ஒயிட் பால்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தோணுது, திடீர்னு ரெட் பாலை விட்டு போயிடணும்னு தோணுது. ஏன்னே தெரியலடா. சரி, இப்ப ரெட் பால் விட்டு போறீங்க. அதான் எனக்கு தோணுது, பேசாம போயிருவோமா இல்ல இருப்போமா? நீங்க போறீங்கன்னா நானும் போயிடுறேன். ஐயோ படுத்துறானே, நீ போடா, நான் பிசிசிஐட்டே போய் நேரா பேசிக்கிறேன்டா, போடா. சரி, கடைசி டெஸ்ட் தானே உங்களுக்கு? ஆமாண்டா. உங்க ஜெர்சியை கொடுங்க, நான் போட்டு. ஐயோ போடா போடா, முடியலடா. என்ன சொல்லாம கொள்ளாம ரிட்டையர் ஆயிட்டீங்க? சொல்லிட்டு தானே என் நண்பன் என் தம்பிட்ட நான் சொன்னேன்ல. உள்ள வேண்டியது எங்கிட்ட, ரைனாட்ட இல்ல. நான் கிளம்புறேன். சரி கிளம்புறீங்க. இப்ப அடுத்து யாரு கேப்டனு? யாரு கேப்டனா? அது உங்க பிரச்சனை, நீங்க யாரையோ வச்சு பண்ணிக்கங்க. ஸ்ரீசாந்த கூட வச்சு பண்ணுங்க. ஸ்ரீசாந்தா அவர்தான் இல்ல. நீங்க 2013 நல்ல டீம் செட் பண்ணி கொடுத்தீங்க, நல்ல கேப்டன். இப்ப சொல்லிட்டு போங்க. ஏங்க உங்களுக்கு டீம் தான் செட் பண்ணி கொடுக்க முடியும், அதை விட கேப்டன்ஷிப்பும் பண்ணி கொடுக்கணும்னா நீங்க கை காட்டினா அந்த ஆள் கேப்டன்ஷிப் பண்ணுவாருன்னு சொல்லுங்க. யாரு அது? நீங்க பண்ணுங்க. ஏங்க நான் வந்து பிசிசில இருக்கிற ஒரு ஆளு. நீங்க தானே கைய காட்டினா. நீங்க சரி உங்க டீம்ல சரி நகைச்சுவை உணர்வுலாம் போகணும். இப்ப இந்தியா பொறுப்பு கையில இருக்கு. ஆமா, இப்ப நான் கைய காட்டுற ஆளு காமிக்கணுமா? அந்த ஆள் கரெக்டா இருப்பாரா? யார்? ரோஹித்தா? தனிக்கன் போடுறேன். ரோஹித் கிட்ட ரோஹித் நினைச்சிட்டேங்க. ரோஹித்தா இல்ல, ஒரு நகைச்சுவையா பேசுவோமே. வேணாமே. சரி, ரெட் பால் ரொம்ப மோசமா இருக்கும். தெரியுதா என்னோட அருமை என்னட்டு? சரி சொல்லுங்க யாருன்னு. இதே மாதிரி தானே நான் வந்து கேட்டப்ப நகைச்சுவையா பண்ணீங்க. சரி சொல்லுங்க. நான் திருப்பி செய்ய வேண்டாமா? இன்னும் 2 நகைச்சுவை போட வேணாம். சரி ஓகே. ப்ரொஃபஷனல் விராட் கோலி. விராட் கோலி எல்லாம் பண்ணுவாரா? என்ன நம்பி கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி அவனை நம்பி கொடுங்க. இதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு இப்ப கிடைக்காது. சரி தெரியும், அடுத்த வருஷம் தெரிஞ்சாலே போதும். ஏன் இவ்வளவு அவசரம்? பொறுமை, சரிங்களா? ஆனா கிடைக்கும். சரி ஓகே, கண்டிப்பா. ஓகே. என்ன சார் கூப்பிட்டு இருந்தீங்க? கூப்பிட்டு இருந்தேன். இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன், உங்களுக்கு ஒரு பிரசன்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஐயோ, எதுவும் கப்பி படிக்க போறோமோ? 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி கப் அடிக்க போறோம். சூப்பர் சூப்பர். ஆனா அது கேப்டன் நான் கிடையாது. கேப்டன் யாரு கேப்டன்? விராட் கோலி. விராட் கோலி எப்படிங்க டோர்னமெண்ட் வருது நம்பி கொடுக்கலாமா? அதனாலதான் ரெட் பால்ல எப்படி மாஸா பெர்ஃபார்ம் பண்றாரு, அதுமா ரெட்ல பண்றாரு. ஒயிட் இதே மாதிரி ஒயிட்லயும் பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. அதனால கேப்டன்ஷிப் அவர் பண்ண போறாரு. சார் நீங்க ரிட்டையர் ஆவீங்கன்னு கேப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த தோனி விக்கெட் கீப்பர் டெஃபினெட்லி எஸ். ஓகே, விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். இந்த தோனியோட சேவை இந்திய மக்களுக்கு தேவை. சூப்பர் இருக்கேன். சூப்பர் சார். ஏதாச்சும் தப்பு பண்ணானா கீப்பிங்ல இருந்து நான் சரி பண்ணிக்கிறேன். சூப்பர் சார். ஓகே. தோனி உண்டையான் படைக்கஞ்சான். வேற லெவல் சார். என்ன இது 2017லயும் புட்டுக்கச்சு, 19 புட்டுக்கச்சு. அவரு தோனி வேற சொல்லாம போயிட்டாரு. யாரு இது? தம்பி கோலியா? வாங்க 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 கோலி. தம்பி விராட் கோலி 2017, 19 மன்னிச்சு விட்டுட்டோம். தோனி டீம்ல இல்ல, அவரையும் எதுவும் சொல்ல முடியாது. 2021 T20 வேர்ல்டு கப் கப்போட வர்றீங்க. இல்லைன்னு வைங்களேன், எந்த டீம்லயும் உங்களை பார்க்கவே முடியாது. நாங்களே ரிட்டையர் கொடுத்து அனுப்பி உட்கார வச்சிருவோம். ஏங்க நான் கேப்டனு? நீ கேப்டன் யாரா வேணாரு, எவனா வேணாரு, பிசிசிஐட்ட கரெக்டா இரு. நம்பர் 1 பேட்ஸ்மேன், நம்பர் 1 பிளேயருக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் இதுதானா? மக்களே கொஸ்டின் கேளுங்க. மக்கள் எல்லாம் கொஸ்டின் முடியாது. எங்களுக்கு தேவை கப்பு. கப் அடிச்சுட்டு வா, கிளம்பு. பாத்தீங்கல்ல எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறான்னு பாத்தீங்கல்ல. இந்த ப்ரெஷர்ல என்னால கன்ஃபார்ம் விளையாட முடியாது. அதனால நான் என்ன பண்றேன், நான் கேப்டன்ஷிப்பை ரிசைன் பண்ணிடுறேன். ஷாக் ஆகாதீங்க. ஒயிட் பால்ல, அதுவும் T20ல மட்டும்தான். ஓடிஐனாலும் டெஸ்ட் கிரிக்கெட் ரெட் பால்னாலும் நம்ம தான் ராஜா. அதனால அந்த 1ல மட்டும் நான் ரிசைன் பண்ணிக்கிறேன். மிச்ச 2ல நான் இருக்கேன். கேப்டன்ஷிப்பா பண்றேன், மாஸ் காட்டுறேன். என்னவீங்க 2021லயும் போட்டுக்கிட்டாங்க. சரி, இப்ப மீடியா எல்லாம் கேட்டுக்கங்க. இனிமே வந்து விராட் கோலி கேப்டன்ஷிப் பண்ண போறது இல்ல. எந்த ஒரு ஃபார்மேட்டுக்கும் அவர் பண்ண போறது இல்ல. ஓகேவா? இவ்வளவுதான் முடிவா? ஆமா. இல்ல புரியல, என்னாச்சு? எதுக்கு என்ன இப்ப உட்கார வச்சீங்க? எதுலயுமே நீ பண்ண போறது இல்ல. ரெட் பால் இல்ல, ஒயிட் பால் இல்ல, T20 எதுக்குமே நீ கேப்டன்ஷிப் கிடையாது. ஏன்? நல்லா பண்ணல. நீ கேப்டன் கிடையாது, எங்களுக்கு தேவையில்ல. சார் கெஞ்சிற நிலைமைக்கு ஆகல வைக்காதீங்க சார். நான் ஓடி டெஸ்ட் நல்லா பண்ணிருக்கேன். நீங்க மிச்சதை யார்கிட்டனாலும் கொடுங்க, எனக்கு அந்த ரெட் பாலை மட்டும் கொடுத்துருங்க. கண்டிப்பா ஒரு சாதனை சரித்திரம் பண்ணாம நான் தூங்கக்கூடாதுன்னு வீட்டுல சத்தியம் போட்டிருக்கேன் சார். அதெல்லாம் இருக்கட்டும்டா, ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கு. டெஸ்ட்ல நம்ம கப் அடிக்கிற 2021 தோத்தான் செஞ்சோம், பார்த்தல சார். அதான் சொல்லாதீங்க சார். இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ், ஒரே ஒரு கப் மட்டும் நான் அடிச்சு கொடுத்துறேன்னு. எங்களுக்கு தேவை பார்த்தேன்னா. இப்போ நீ T20 ரிட்டையர் ஆயிட்ட. சரி, சாரி, T20 கேப்டன்சி ரிசைன் பண்ணிட்டேன்.
எங்களுக்கு என்னன்னா 3 ஃபார்மேட்டுக்கும் ஒரே கேப்டன். நல்லா கேட்டுக்க, 3 ஃபார்மேட்டுக்கும் ஒரே கேப்டன் தேவை எங்களுக்கு. அது நீ கிடையாது, கிளம்பு. 2025க்கான ஓடிஐ கேப்டன் ரோஹித் சர்மா, T20 கேப்டன் சூரியகுமார் யாதவ், டெஸ்ட் கேப்டன் ஜஸ்பிரீத் பும்ரா அல்லது கில். அவ்வளவுதான், எதுவுமே பேசல. அதான் அவன் தான் எதுவுமே பேசல.